நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமத்தியில் அப்பத்தின் வடிவில் எழுந்தெழுக்கக்கூடிய ஆண்டவரை ஒரு கணம் நாம் அப்படியே உற்று நோக்குவோம். இந்த ஆண்டவர் உறவுகள் நம்மை கைவிட்டாலும், பெற்றவர்கள் நம்மை கைவிட்டாலும், நண்பர்கள் நம்மை ஏளனம் செய்தாலும் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர், நம்முடைய ஏக்கங்களை அறிந்து கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய உன்னதரான கடவுளாக இருக்கிறார். எரேமியா புத்தகத்தில் அதிகாரம் 33 இறை வார்த்தை 3 இப்படியாக வாசிக்கிறோம். என்னிடம் அன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். இன்னைக்கு காது கொடுத்து கேட்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. இவனா இவளா, இவனுக்கு இதான் பொழப்பு, எப்போ பார்த்தாலும் ஒரே புராணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் நம்மளை பார்த்து அப்படியே வீதியில் ஓடக்கூடிய ஒரு நிலை, நம்மை புறந்தள்ளக்கூடிய ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட பேசுப்பா, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். அது மட்டுமல்ல, நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் நான் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நீ அறிந்திராத மாபெரும் செயல்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் இல்லை, தெளிவான ஒரு சிந்தனை இல்லை. ஐயோ, நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்க போதே தெரியலையே, என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்க போதே தெரியலையே, ஏன் ஒரே ஒரு விதமான குழப்பத்தோடு இருக்கிறதே, அப்படியே மேகமூட்டமுள்ள அப்படியே ஒன்றுமே தெளிவாக தெரியலையே என்று என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வை குறித்து நம்ம பல நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அடுத்த நிமிடம் அடுத்த நொடி பொழுது என்ன நடக்குன்னு தெரியாது. வாழ்க்கை ஒரு மறைபொருள் தான். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. இப்போ பிரியமானவர்களே, இப்படி வாழ்வு ஒரு மறைபொருளாக இருக்கிறது. மனுஷன்ட்ட தேடி போகிறோம், ஆலோசனை கேட்க போகிறோம். பல நேரங்களில் அந்த ஆலோசனைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு தவறான வழிகாட்டுதலை ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ குழப்பத்தில் இருக்கிறாயா, வேதனையில் இருக்கிறாயா, நெருக்கடியில் இருக்கிறாயா, அழுது கொண்டு இருக்கிறாயா, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். யாரும் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த நேரத்தில் எந்நேரமும் எப்பொழுதும் சதா காலமும் நம்மளோடு பயணிக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே என்கிற அந்த பாடல் வாயிலாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரை புகழ்ந்து ஆராதித்து பாடுவோம்.
யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. திருப்பாடல் 27 இறைவார்த்தை 10 இப்படியாக வாசிக்கிறோம். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக கடவுள் எப்படி தன்னை தாங்குகிறார், தன்னை வழிநடத்துகிறார், தன் வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்கிறார் என்பதை அங்கு தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றான். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, இதோ இந்த ஆண்டவர் தந்தையாக தாயாக இருந்து நம்மை காக்கக்கூடியவர், வழிநடத்தக்கூடியவர். கவலைப்படாத, என் அம்மா என்னை பெத்தெடுத்து அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டான், என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அம்மா அப்பா என்னை கண்டுக்கல, அனாதையாக ஆதரவற்று நிற்கிறேன் என்று கவலைப்படாதீர்கள். இதோ நம் ஆண்டவர் தந்தையும் தாயும் கைவிட்டாலும் நம்மை காப்பாற்றக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுவே, ஆண்டவரே, தந்தையாக இருப்பவரே, தாயாக இருப்பவரே, உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் புகழுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமோ நீங்கதான், நாங்க ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. மோயிசனிடத்தில் ஆண்டவர் இப்படியாக பேசுகிறார். ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல ஆண்டவர் மோயிசன்ட்ட முகமுகமாய் பேசினார் அப்படின்னு சொல்லி நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இதோ இந்த ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் வாழும் தெய்வம், உயிருள்ள தெய்வம், நமக்கு அன்பராக, நம்மை தேற்றக்கூடியவராக, நண்பராக, நமக்கு தோள் கொடுக்கக்கூடிய கடவுளாக, இதோ நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறொன்றுமில்லை என்று சொன்னவர், இதோ நமக்காக நண்பர்களைப் போல பாவித்தவர், நண்பர்களைப் போல நம்மளோடு முகமுகமாய் உரையாடியவர் இதோ இந்த நாளில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய குறைகளை, நம்முடைய ஏக்கங்களை அப்படியே தோல் மீது சாய்ந்து கொண்டு ஆய்ந்தறியக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஒப்பு கொடுப்பாமா மக்களே? ஆண்டவரே இயேசுவே, ஒரு நண்பராக, அன்பராக நீர் எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களை தாங்குவதற்காக, எங்களை திடப்படுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். அன்பரோ நீங்கதான், நண்பரோ நீங்கதான், அன்பரோ நீங்கதான், நண்பரோ நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமோ நீங்கதான், என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை
ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனைக்குரியவரே, போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் உரியவரே, உம்மை நாங்கள் புகழுகின்றோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆதரிக்கிறீர், நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறீர், நீர் எங்களுடைய வாழ்வை கரமெடுத்து வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஏசையா, ஏசையா, இயேசுவே, ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா. ஒரு தந்தையும் தாயை போல நீர் எங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் வளமான வாழ்வை அமைத்து கொடுக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் பராமரித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஏசையா நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகன மகிமைகளை எல்லாம், ஆராதனைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மோயிசனிடத்தில் நண்பனிடத்தில் பேசுவது போல முகமுகமாய் பேசினீரே. இதோ எங்களுடைய தோளில் சாய்ந்து கொண்டு, மார்பில் சாய்ந்து கொண்டு எங்களுடைய கதைகளை எல்லாம் கேட்பவரே, எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளே, எங்களுக்கு ஆறுதலை தருபவரே, எங்களுடைய வாழ்வை திடப்படுத்துபவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. துன்பத்தின் மத்தியில் உழன்ற போது இயேசுவே ஆண்டவரே நீர் எங்களை தாங்கி படுத்திருக்கிறீரப்பா, நீர் எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களுடைய வாழ்வை பாதுகாத்ததற்காக நன்றி, எங்களுடைய வாழ்வை வளமாக அமைத்து கொடுத்ததற்காக நன்றி, நோயிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, உடல் எங்களுக்கு அற்புதங்களையும் நல்ல செயல்களையும் செய்ததற்காக நன்றி. அப்படியே அன்பு மக்களே, எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும், இதோ இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் எம்மட்டுமாய் செய்த எல்லா காரியங்களும் நினைத்து அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, என்னை காண்பவரே, ஒரு கொடுப்பவரே, ஆராதனைக்குரியவரே, ஒரு வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினவரே, முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக இருப்பவரே, தூதர்களை கொண்டு எங்களுடைய வாழ்வை காப்பவரே, அரணாக கோட்டையாக இருப்பவரே, தாயின் கருவிலிருந்து எங்களை பாதுகாப்பவரே, உதிரத்திலிருந்து உங்களை தாங்குபவன் நான். உங்களுடைய முதுமை வரைக்கும் நான் உங்களை அப்படியே பாதுகாப்பேன், உங்களை அப்படியே நடத்துவேன் என்று ஏசாயா புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் தகப்பனே. முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, முழு பலத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்படியே துதிப்போமா மக்களே, வேடிக்கைகளுக்கு இடம் கொடுக்காம, பராக்குகளுக்கு இடம் கொடுக்காம, இதோ இந்த வேளையில ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துவோமா? ஹalleluya, 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 ஹalleluya.
இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஆண்டவரே வல்லவரே நல்லவரே தூயாவியானவரே, ஆலோசனைகளை வழங்குகிறவரே, தேவையான ஞானத்தை அருள்பவரே, கனிகளால் கொடைகளால் வரங்களால் நிரப்புபவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. அப்படியே 2 கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிடம் அப்படியே உற்று நோக்குங்க. எரேமியா புத்தகம் அதிகாரம் 33 இறை வார்த்தை 3 நமது வாசிக்க கேட்டோம். என்னிடம் அன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன், நீர் அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் விளக்கி கூறுவேன் என்று ஆண்டவர் கேட்கிற சொல்ற. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவற்ற மன்றாடு. நீ இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கின்ற பொழுது நீங்கள் வெறுமையாய் போக போறதில்லை. நீங்கள் மன்றாடுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. ஏசப்பா, ஏன் என் குடும்பத்தில் குழப்பம்? ஏன் என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு? ஏன் என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் சந்தேகம், எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய உணர்வுகளை மதிப்பதே இல்லை ஆண்டவரே. பிள்ளைகள் எங்களை அப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. புரிய வைங்க ஆண்டவரே. அறிந்திராத மாபெரும் செயல்களை ஆண்டவரே, மறைப்பொருள்களை விலைக்கு கூறுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவர் பெரியவர். உன் சொந்த அறிவை பயன்படுத்தாத ஒரு கட்டம் தான், ஒரு லெவல் தான். அதுக்கு மேல உன்னால முண்ட முடியாது, முன்னேறி போக முடியாது. ஆண்டவருடைய துணை நமக்கு இருக்கிறப்ப ஆண்டவர் நமக்கு அறிந்திராத மாபெரும் செயல்களை, நம்முடைய வாழ்க்கையை குறித்த மாபெரும் செயல்களை, எனக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரியல, கடவுள் எனக்கு என்ன அருள் வரங்களை கொடுத்திருக்கிறாருன்னு தெரியல, ஆண்டவற்ற மன்றாடு. ஆண்டவரே, என் குழந்தைக்கு என்ன வரங்களை கொடுத்துருக்கிறீங்கப்பா, என்ன தாளந்தை கொடுத்துருக்கிறீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமைச்சு கொடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட வரன் அமைச்சு கொடுக்க போறீங்க. ஒரே குழப்பமா இருக்குது ஆண்டவரே, ஒரே மறைபொருளாக இருக்குது ஆண்டவரே, புரியாத புதிராக இருக்குது ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம், என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செவி சாய்க்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை குறித்து அறிந்திராத மாபெரும் செயல்களை இதோ இந்த நாளில் விலைக்கு கூறும் ஆண்டவரே. ஆண்டவரே, மறைப்பொருளாக இருக்கிறது ஆண்டவரே. பல காரியங்கள், ஏன் என் குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் ஒரே நோய், மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்குது, மருத்துவமனைக்கு போனவனமா வந்து இருந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் நீர் எங்களுக்கு விலைக்கு கூறும் ஆண்டவரே. எங்களுடைய குழப்பத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுப்போமா மக்களே? நம்பிக்கையோடு கேளுங்க. ஆண்டவர் நமக்கு விலைக்கு கொடுப்பதற்காக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை இப்படி மேலே உயர்த்தி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இயேசுவே, ஆண்டவரே, இதோ நான் அறிந்திராத மாபெரும் செயல்களை ஆண்டவரே, எனக்கு மறைபொருளாக இருக்கக்கூடிய என் குடும்பத்தை குறித்த, என் பிள்ளைகளை குறித்த, என் வேலை வாய்ப்பை குறித்த, என் எதிர்காலத்தை குறித்த ஆண்டவரே, பல காரியங்கள் எனக்கு அப்படியே புரியாத புதிராக இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு விலைக்கு கூறுங்கப்பா ஆண்டவரே. இயேசுவே, இதோ நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அடி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளில் நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்த கவலைகளோடு குழப்பத்தோடு வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நீர் அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விலைக்கு கூறுவேன் என்று சொன்னீரே. இதோ என் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த அச்சத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு, பாரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய பாரத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய போராட்டங்களை நீர் அறிவீர் தகப்பனே. இயேசுவே, ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த அச்சத்தை நீர் நீக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் என் மகன் இப்படி உதாரித்தனமாக இருக்கிறான் ஆண்டவரே? என் மகளுக்கு இன்னும் நல்ல வரன் அமையவில்லையே, என் மகனுக்கு இன்னும் நல்ல வரன் அமையவில்லையே, குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லையே என்று ஆண்டவரே பல்வேறு விதமான
புழுக்கத்தோடு, போராட்டத்தோடு, கவலைகளோடு, அங்கலாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, என் பிள்ளைகளுடைய மன்றாட்டுகளுக்கு நீர் விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, எரேமியா புத்தகம் அதிகாரம் 31 இறை வார்த்தை 16 இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. உன் அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, உன் உழைப்பின் பயனை நீர் மேற்கொள்வாய், அனுபவிப்பாய் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ பொருளாதாரத்தை குறித்து கவலைகளோடு வாழ்ந்து கொண்டு வருகிற ஒவ்வொரு இளம் மகனையும் இளம் பிள்ளைகளையும் நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் நெருக்கடி அப்பா, பொருளாதார நெருக்கடி ஆண்டவரே, வெளியில் தலை காட்ட முடியல ஆண்டவரே, கண்ணீரோடு கம்பளைகளோடும் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ நாங்கள் அவமானத்தோடு உள்ளம் குறுகி கூனி குறுகி நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இது எங்களுடைய அழுகை நிறுத்தும்படியாய், எங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை தந்திரளும்படியாய், நல்ல வருமானத்தை கொடுத்திரளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ எங்களுக்கு வளமான வாழ்வை அமைத்து கொடுப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே எரேமியா புத்தகம் அதிகாரம் 31 இறை வார்த்தை 4 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் மீண்டும் கட்டி எழுப்பப்படுவாய் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, இடிந்து போன நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பல வீடுகளில் ஆண்டவரே குடும்பம் சிதைந்து போய் இருக்கிறது ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ளாய் ஒற்றுமை இல்லை, கருத்து வேறுபாடுகளோடு பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாய் ஒரு ஆத்மார்த்தமான ஆழமான உறவு இல்லை ஆண்டவரே. தெய்வமே, இந்த குடும்பங்கள் சிதைந்து போய் சின்ன பின்னமாய் வாழ்ந்து கிடக்கிறார்கள், வாழ்ந்து வருகிறார்கள் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இடிந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களை நீர் கட்டி எழுப்பும்படியாய், ஒவ்வொரு குடும்பமும் உமக்கு சாட்சியாய் நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, பல நாட்களாக நோய்களோடு போராடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நான் உனக்கு நலம் அளிப்பேன், நீடிய ஆயுளை நிறைவாக கொடுப்பேன் என்று நாங்கள் திருப்பாடலில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீடிய ஆயுளை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தெய்வமே, உம்முடைய தூதர்களை கொண்டு என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளுடைய பயணங்களையும் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் வேலியமைத்து காத்துள்ளும்படியாய், எந்த விதமான பொல்லாப்பும் எந்த விதமான தீங்கும் எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி நீரே காத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவரே
வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீது மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். என் மீட்பரே, வேண்டுதலை நாயகனே, என் மீட்பரே, வேண்டுதலை நாயகனே, உமக்கே உமக்கே என்றும் ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறையருளில் நிறைய நம்மை அழைக்கின்ற, புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறையருளில் நிறை நம்மை அழைக்கின்ற. வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றணும் அப்படின்னா தன்னலம் துறக்கணும், அதேபோல் சிலுவைகளை சுமந்து செல்ல வேண்டும் என்று நமக்கு குறிப்பிடுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சுயநலம் சார்ந்த காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துவோம். நல்ல மனுஷனா, நல்ல கிறிஸ்தவனா நம்ம வாழ்வோம். அப்படிப்பட்ட வல்லமையை, அந்த ஆசீர்வாதமான சூழலை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட
நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்தவும் அது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுடைய வழி மரபினரை தேர்ந்து கொண்டார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 32 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே, கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது மாபெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காண செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன்னின்று தமது பேர் ஆற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே மின்னிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள்.
நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். 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 முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீரொருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். மோசே, ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தையென அழைத்து சென்றீர். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். அரியன செய்யும் இறைவன் நீரொருவரே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். Alleluia, 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 alleluia. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோம் பேறு பெற்றோம். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 வரை. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே நம்முடைய வீட்டில் மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்வோம் அப்படின்னா, வீட்டை ஒட்டடை அடிப்போம். உதாரணமாக தினையிலும் காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை நம்ம வீடு கூட்டுவோம், சுத்தம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளை ஒதுக்கி அப்போ வீடு முழுவதுமாக ஒட்டடை அடித்து, அப்புறம் கபோர்டில் பீரோவில் இருக்கக்கூடிய துணிகள் எல்லாம் வெளியில் எடுத்து தேவையில்லாத துணிகளை அப்புறப்படுத்துவோம். அதே போல் தான் நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய அறைகளில் நான் சுத்தம் செய்வேன். அப்புறம் என்னுடைய டேபிள், நான் ஆஃபீஸ் டேபிள் இருக்குது, அலுவலகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மேஜை, அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவையில்லாத அந்த கடிதங்கள் வரும். அந்த கடிதங்கள் என்ன பண்ண அப்படின்னா, ட்ராவில் நான் மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அப்போ ஒரு நாள் உட்காந்து அந்த கடிதத்தை எல்லாத்தையும் எடுப்பேன். அப்புறம் அந்த கடிதம் தேவையில்லாத என்ன பண்ணுவோம் எடுத்து குப்பையில் போடக்கூடிய ஒரு நிலை. மீண்டுமாக அந்த மேஜையை நான் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நிலை. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மேஜை ரொம்ப அழகாக ஒரு ஒழுங்கோட இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா, மீண்டுமாக கடிதங்கள் வரும். அல்லது மற்றவங்க யாராவது ஒரு சில பொருட்கள் அல்லது பேப்பர் ஏதாவது கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மீண்டுமாக அந்த ட்ராவுக்குள்ளே மீண்டுமாக போடக்கூடிய ஒரு நிலை. அப்புறம் 1 மாதம் அல்லது 2 மாதம் கழித்து என்றைக்கு நேரம் இருக்கிறதோ அன்றைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை. எதற்காக இந்த நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்போ பாருங்கள், இயேசுவை பின்பற்ற விரும்புகிற எவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனக்காக வாழக்கூடாது, மாறாக என்ன பண்ணணும், இயேசுவுக்காக வாழணும். இயேசுவுக்காக வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, தன்னலம், சுயநலம். இன்றைக்கு நம்முடைய உலகம் ரொம்ப இயந்திர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, உயிரோடு இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா என்று கேள்வி கேட்கக்கூட இன்றைக்கு ஒரு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பேருந்தில் பயணிக்கிறோம், மெட்ரோ ட்ரெயினில் பயணிக்கிறோம், அல்லது ரயிலில் புகைவண்டியில் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் காதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இயர்ஃபோனோ அல்லது ப்ளூடூத்தோ அல்லது ஹெட்செட்டோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பயண நேரத்தில் பக்கத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட தேவை என்ன என்பதை கூட உணராமல் பல நேரங்களில் தானுண்டு தன் வேலை உண்டு என்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வு இயங்கி கொண்டிருக்கிறது. இது உலக காரியங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய சமயத்திலும் சமய ரீதியாக நம்முடைய வாழ்வு இன்றைக்கு அந்த தன்னலம், அதாவது பொதுநலம் என்பது குறைந்து போய்கொண்டு இன்றைக்கு வழிபாட்டில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு குருக்களாக இருந்தாலும் சரி அல்லது பொதுநிலையினராக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறாங்க, இந்த வழிபாட்டில் யாரை முன்னிலைப்படுத்துகிறார்கள், யாரை மையப்படுத்துகிறார்கள். அப்போ என்னை என் பேரை சொல்லலை அல்லது என் பேரை வாசிக்கலை,
நான் வந்து நான் வந்து நன்கொடை கொடுத்துருக்கிறேன், ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி பேசலை என்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மை குறித்து நாம் வந்து பெருமை பாராட்ட நம்ம வந்து பல நேரங்களில் வந்து முனைந்து கொண்டு இருக்கிறோம், ஆர்வம் கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்ற விரும்புகிற அப்படின்னா, நீ என்னோட நடக்க வர்ற அப்படின்னா, நீ செய்ய வேண்டிய காரியம் உனக்குள் இருக்கக்கூடிய தன்னலத்தை, சுயநலத்தை நீ வந்து வேறறுக்க வேண்டும், அதை தூக்கி எறிய வேண்டும் என்று ரொம்ப அழகா இன்றைய நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னலம் துரத்தல். இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஜெப வாழ்க்கையில் ஈடுபடணும். நான் இயேசுவின் நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன். அப்போ இயேசுவின் நம்பிக்கை கொண்டு அவரோட ஆழமான ஒரு ஆத்மார்த்தமான உறவை நான் வந்து ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா, அப்போது நமக்கு வழிகாட்டிகள் சொல்கிறார்கள். அதனால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை போதிக்கிறது, நீ வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் வந்து அதிக நேரம் நீ வந்து செலவிடணும் என்று வந்து கற்பிக்கிறது, போதிக்கிறது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜெபம் செய்ய போகிறோம். ஜெபம் செய்ய போகின்ற பொழுது அங்கே ஒரு தடை வருகிறது, ஒரு சோதனை வருகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கு ஜெபம் செய்வதற்கு என்ன தடை? நாம் பயன்படுத்தக்கூடிய தொலைக்காட்சி, நம்மிடம் இருக்கக்கூடிய அலைபேசிகள், அல்லது நம்முடைய நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள், ஏதோ ஒரு விதமான அழுத்தம் நமக்கு வந்து நம்ம ஜெபம் செய்வதற்கு வந்து தடையாக வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை சாக்கு போக்கு சொல்கிறோம். என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரே அலுவலகத்தில் வந்து ஒரே வேலை, அல்லது வந்து நண்பர்கள் வந்துட்டாங்க, அல்லது இது பிரச்சனை, அந்த பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் வந்து நம்மை நியாயப்படுத்தி கொள்கிறோமே ஒழிய, இதை கடந்து நான் வந்து ஜெபத்திற்கு அந்த ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு வந்து என்னுடைய நேரத்தை நான் வந்து தியாகம் செய்கிறேன். அப்போ தன்னலம் துரத்தல், இது ஆன்மீக வாழ்க்கையில் இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அர்ப்பணிக்கிறேன், தியாகம் செய்கிறேன், இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன் அப்படின்னா வந்து என்ன செய்யணும், என்னிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை, அந்த சுயநலத்தோடு இருக்கிறது இல்லையா, அந்த வீண் பெருமை பேசுறது, தற்பெருமை பேசுறது, ஆணவத்தோடு இருக்கிறது, மேற்றுமைத்தனத்தோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்னால் தான் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு, வெறுப்புணர்வு, இதெல்லாம் நமக்குள்ள வந்து இருக்கிறது. நாம் போய் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? பாருங்கள், பல நேரங்களில் குருக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பொதுமக்களுக்கு இறைமக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, என் வயசு என்ன, அவன் வயசு என்ன, நான் போய் இறங்கி மன்னிப்பு கேட்கலாமா? நான் எப்படி கேட்குறது? அவன் என்னை கேவலமாக பார்ப்பானா இல்லையா என்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விதமான ஆணவம், ஒரு விதமான வீண் பெருமை நம்மை வந்து இயேசுவை பின்பற்றுவதற்கு வந்து ஒரு தடையாக, ஒரு முட்டுக்கட்டையாக வந்து இருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்ல கிறிஸ்தவனா, நீ சீடனா கூட இருக்க வேண்டாம்ப்பா, நீ நல்ல மனுஷனா கிறிஸ்தவனா இருக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும், உன்னை நீ துறக்க வேண்டும், தன்னலம் நீ வந்து துறக்க வேண்டும். இப்போ சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் வந்து நடக்கும். குடும்பத்தில் இப்போ உதாரணமாக இன்றைக்கு வந்து அதாவது கணவன் மனைவி வந்து சமைத்து கொண்டு இருக்கிறாங்க. காலையில் அலுவலகத்துக்கு வந்து போகணும், மனைவியும் வேலைக்கு போகணும், கணவனும் வேலைக்கு போகணும், பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து ஆம்பளை தான் செய்யணும், இது வந்து பெண்கள் தான் செய்யணும். அப்படி என்ன பண்ணுறோம், இந்த சமூகம் ஒரு சில கட்டமைப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், நான் போய் பாத்ரூம் கழுவலாமா, நான் போய் பாத்திரம் விளக்கலாமா, நான் வந்து காய்கறி வெட்டலாமா, நான் போய் சமைக்கலாமா, நான் போய் துணி துவைக்கலாமா, நான் போய் துணி காய போடலாமா அப்படின்னு ஒரு ஆண் நினைச்சார் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே சுயநலம் இருக்கிறது, தன்னலம் இருக்கிறது. கூட இருக்கிறது என்னுடைய மனைவி, நான் வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். இந்த ஒரு குடும்பத்துக்காக காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விதவிதமாக சாப்பாடு தயாரிக்கிறாங்க, வீட்டை ஒழுங்குபடுத்துகிறாங்க, மற்ற காரியங்களை வந்து உடைகளை துணிகள்லாம் வந்து துவைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி செய்கிறாங்க, எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. அப்போ என்னுடைய மனைவிக்கு நான் ஏன் வந்து ஒரு சின்ன உதவி செய்யக்கூடாது? ஒரு பாத்திரம் விளக்குறதுல, அல்லது ஒரு டீ போடுறதில்ல, அல்லது வந்து காய்கறி வெட்டி கொடுக்கறதில்ல, அல்லது துணிகளை காய போடுவதில், துணிகளை மடித்து வைப்பதில், ஒரு சின்ன சின்ன காரியங்கள், அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? பரவாயில்ல, என்னுடைய கணவன் எனக்கு வந்து உதவியாக வந்து இருக்கிறாங்க. அதில் பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றோர்கள் எங்கள் அம்மா அப்பா எனக்காக தான் இருக்கிறாங்க, ஆகவே அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் வந்து என்னால் முடிந்த சின்ன சின்ன காரியங்களை செய்வேன், வீட்டை கூட்டுவேன்,
அதுக்கப்புறம் தண்ணீர் வந்து நான் என்ன செய்வேன், அப்போ தண்ணி பிடிச்சி வைப்பேன். அப்புறம் வந்து மற்ற காரியங்கள், கடைக்கு போவேன், பால் வாங்கிட்டு வருவேன், அப்புறம் வந்து காய்கறி வாங்கிட்டு வருவேன். இப்படி எங்கள் அம்மா என்னென்னலாம் வந்து சின்ன சின்ன வேலைகள் கொடுக்குறாங்களோ அதையெல்லாமே என்னுடைய படிப்பிற்கு மத்தியில், என்னுடைய வேலைகளுக்கு மத்தியில் என்ன செய்வேன் அப்படின்னா, என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் நான் வந்து உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அப்படின்னா அங்கே வந்து தன்னலம் இல்லை, அங்கே என்ன நடக்குது வந்து அங்கு பொதுநலம் இருக்கிறது. அப்போ அந்த குடும்பம் வந்து ஆசீர்வாதமான குடும்பமாக, மகிழ்ச்சியான குடும்பமாக வந்து உருமாறும். அப்போது இது உலக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நாம் வந்து எப்படி இருக்கணும் என்பதை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறாரு. அதே போல் ஆண்டவரை பின்பற்ற விரும்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இந்த இதயம் என்கிற இந்த வீட்டை, நம்முடைய வீட்டை நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்துகிறோம். அப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீப் கிளீனிங், அதாவது சுத்தமாக வீட்டில் உள்ள எல்லாத்தையும் வெளியில் எடுத்து, கபோர்டில் இருக்கலாம் வெளியில் எடுத்து, தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தி அழகாக ஒரு ஒழுங்காக நம்ம வந்து வைக்கிறோம் அல்லவா. அதே போல் நம்ம என்ன பண்ணணும், பீரியாடிக்கலாக நம்ம வந்து நம்முடைய இதயத்தையும், இந்த இதயத்துக்குள்ளே யார் இருக்கிறார் அப்படின்னா கடவுள் இருக்கிறாரு. அப்போ இந்த கடவுள் வாசம் செய்யணும், கடவுளுடைய பிரசன்னம் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தூய்மைப்படுத்த வேண்டும். அதுக்கு எப்படி தூய்மைப்படுத்துறது, இறை வார்த்தை வாசிக்கணும், நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கணும். அது மட்டுமல்ல, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றிய ஒரு சுய ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். குறைந்தது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்து, படுக்க போகிறதுக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்து கண்களை மூடி, இந்த நாள் முழுவதும் நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்க போகிறது வரை நான் செய்த காரியங்கள் என்ன, நான் செய்த காரியங்களில் கடவுளை முன்னிறுத்தக்கூடிய காரியங்கள் எவை, அல்லது என்னை முன்னிறுத்தக்கூடிய காரியங்கள் எவை என்று என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்கின்ற பொழுது, அப்படி சுய ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கடவுளை பின்பற்றுவதற்கு, கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய திருவுளத்தின்படி நடப்பதற்கு வந்து ஏற்றதாக, உகந்ததாக இருக்கும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், வீட்டை நாம் வந்து ஒழுங்குபடுத்தணும். இப்போ உதாரணமாக அரசர்களுக்கு 2வது புத்தகத்தில் அதிகாரம் 20 இறை வார்த்தை 1 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அங்கே என்ன அப்படின்னா, அந்நாட்களில் எசேக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். ஆமோச்சின் மகன் இறைவாக்கினர் எசாயா அவரிடம் வந்து, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவினின்று பிழைக்க மாட்டீர் என்று வந்து குறிப்பிடுகின்றார். அப்போது நீர் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். அப்போது வீட்டு காரியங்கள் ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு உருவகமாக நம்ம வந்து பார்க்கலாம். இது அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு வீட்டை போல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த இதயம் கடவுள் வாழுகின்ற வீடு. அப்போது கடவுள் வாழணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் தங்கணும். அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, என் இதயத்தை நான் வந்து ஒழுங்குபடுத்தணும், சரி செய்யணும். அப்போ என்னிட்ட இருக்கக்கூடிய கோபம், என்னிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நாம் வந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி அப்புறப்படுத்துகின்ற பொழுது கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படி வந்து எசேக்கியாவினுடைய வாழ்நாளை வந்து 15 ஆண்டுகள் நீடிக்க செய்கிறாரோ, அதே போல நம்முடைய வாழ்நாளில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா நீடிக்க செய்வார். எல்லா விதமான பேர் பலன்களும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், புகழோடு கீர்த்தியோடு வாழ்வதற்கு தேவையான ஏற்ற சூழலை, அந்த பந்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு வந்து உருவாக்கி கொடுப்பார். அப்போ வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. அப்போ அந்த இதயத்தில் தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறது, அதை சரி செய்யு, சரிங்களா? அப்போ தன்னலம் துரத்தல், தன்னலம் துறந்து, முதல் காரியம் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து. இப்போ வீட்டை க்ளீன் பண்ணி சுத்தம் செஞ்சாச்சுப்பா, சுத்தம் செஞ்சாச்சு. இப்போ என்ன செய்யுது, 2 நாளைக்கு 3 நாளைக்கு நல்லா இருக்குது, நம்முடைய அறைகள் சுத்தமாக இருக்குது, நம்முடைய கபோர்டெல்லாம் வந்து ஒழுங்காக ஒரு நல்லா பார்ப்பதற்கு வந்து ஒரு ஆர்டராக அங்கே வந்து இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு நாம் வந்து போகின்றோம், பழைய வாழ்க்கைக்கு நாம் வந்து போகின்றோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் மீண்டுமாக பழைய துணிகளை ஆங்காங்கு, அது தேவையில்லாத பொருட்களை மீண்டுமாக வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து நுழைக்கிறது, திணிக்கிறது. தேவையில்லாத காரியங்களை வந்து உள்ளுக்குள்ளே வந்து திணிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி திணிக்கிறதுனால என்ன நடக்குதா, மீண்டுமாக ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த இடம் வந்து குப்பை குழியாக அல்லது ஒரு அலங்கோலமாக, ஒரு வீட்டு வந்து அலங்கோலமாக வந்து மாறக்கூடிய ஒரு சூழல்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீட்டை சரி செய்கிறோம். இந்த இதயம் என்கிற இந்த வீட்டை வந்து இந்த இதயத்துக்குள்ள தன்னலம் இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது, வீண் பெருமை இருக்கிறது, வீண் பாராட்டு இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து சுத்தம் செய்கிறோம். சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அப்படியே விட்டு விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, இரண்டாவதாக சொல்றாரு, என்ன பண்ணணும்? தாம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். சரிங்களா? அப்போ இயேசுவை பின்பற்றுவதான் நம்முடைய நோக்கம். இயேசு சொல்றபடி வாழ்வதுதான் நம்முடைய இலக்கு. அப்போ இயேசு சொன்னபடி வாழ்றதுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு நாள் உட்காருவேன், நான் உட்காந்து சுத்தமாக நான் வந்து கிளீன் பண்ணுவேன், அப்புறம் 2 நாள் 3 நாள் கழித்து மீண்டுமாக வந்து என்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே நான் வந்து போவேன் என்பது நம்முடைய இலக்காக இருக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயேசுவினுடைய இதயத்துக்குள்ளே வாழணும். அப்போ என்னுடைய சிலுவைகளை, இயேசுவை பின்பற்றுவதற்கு நான் மேற்கொள்ள வேண்டிய அந்த சிலுவைகளை நான் வந்து சுமந்து செல்ல வேண்டும். சிலுவைகள்லாம் என்ன? ஒன்று பல்வேறு விதமான விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு விளக்கங்கள் நம்முடைய பொறுப்புகள், நம்முடைய குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது. அதே போல் சமூகத்தில் வந்து சமூக பொறுப்பு இருக்கிறது. அப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபடுறோம். பொது வாழ்க்கையிலேருந்து நான் வந்து எப்படி கடவுளுக்கு உகந்த விதத்தில் மக்களுக்குடைய நல்வாழ்வின் திட்டங்களை வந்து மேற்கொள்கிறேன். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். சரிங்களா? அப்போது என்னுடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து என்னை பின்பற்றும் என்று குறிப்பிடுகிறார். இப்போது சுத்தம் செஞ்சாச்சுப்பா, நான் கோயிலுக்கு போகிறேன். ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்ம வந்து மாதம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒப்புர அருளடையாளம் வந்து மேற்கொள்கின்றோம். பல பேர் ஒப்புர அருளடையாளத்தில் பங்கெடுக்கிறதே கிடையாது. அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எப்படி நம்முடைய ஆன்மாவை வந்து புதுப்பிக்கிறது, நமக்கும் கடவுளுக்குமான, நமக்கும் அடுத்தவருக்குமான, எனக்குமான உறவை என்ன செய்யுது அப்படின்னா எப்படி வந்து புதுப்பித்து கொடுக்கிறது, நான் வந்து எப்படி கடவுளிடமிருந்து இன்னும் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். இது எல்லாம் இன்றைக்கு வந்து மக்கள் பல பேர் உணர்றதே கிடையாது. ஒப்புர அருளடையாளத்தில் வந்து பங்கெடுக்கிறதே கிடையாது. இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்க? உண்மையிலேயே பல பேர் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப ஆத்மார்த்தமாக தங்களையே தயாரித்து கொண்டு நல்ல ஒப்புர அருளடையாளத்தில் வந்து பங்கெடுக்கிறாங்க. அப்படி ஒப்புர அருளடையாளத்தில் பங்கெடுத்து தன்னுடைய ஆன்மாவை வந்து புதுப்பித்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய மனசை புதுப்பித்துக் கொள்கிறாங்க, ஆன்மாவை வந்து புதுப்பித்துக் கொள்கிறாங்க. உடல் நோயிலிருந்து அவர் வந்து விடுதலை பெறுகிறார்கள். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சரிப்பா நான் வந்து ஒப்புர அருளடையை மேற்கொண்டுட்டேன், அதுக்குரிய பரிகாரம்லாம் செஞ்சாச்சு, இப்போ அடுத்த நான் என்ன பண்ணணும்? அடுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தில் விழாமல் இருக்க, சரிங்களா? பாவத்தில் விழாமல் இருக்க வந்து என்ன செய்ய வேண்டும்? இதுதான் ஒப்புர அருளடையாளம் செய்த பிறகு, இந்த அருளடையாளத்தில் பங்கெடுத்த பிறகு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரக்கூடிய ஒரு கேள்வி. நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மாதம் பாவ சங்கீதனம் பண்ணுறோம், அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை பாவ சங்கீதனம் பண்ணுறோம், அல்லது வருடத்திற்கு ஒரு முறை பாவ சங்கீதனம் பண்ணுறோம். அப்படி பண்ணுகின்ற பொழுது ஒப்புர அருளடையாளத்தில் பங்கெடுக்கின்றோம். இப்படி பங்கெடுக்கிறப்ப நாம் சொல்லக்கூடிய பாவங்கள் என்ன? அதே நான் பொய் சொன்னேன், நான் என் மாமியாரை வந்து திட்டினேன், என் மாமனாரை நான் மதிக்கலை, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினேன், எங்கள் அம்மாவை நான் வந்து வஞ்சிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து அவங்க மதிப்பை நான் வந்து கொடுக்கலை, நான் பிறரை ஏமாற்றிட்டேன், நான் காம இச்சையோடு பார்த்தேன். ஏற்கனவே சொன்ன பாவத்தை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம் மீண்டுமாக வந்து அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இது எப்படி இருக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நம்முடைய கப்போட நம்ம வீட்டை வந்து சுத்தம் செய்து தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தி ஒரு வாரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கபோர்டு, அந்த வீடு, அந்த டேபிள், அந்த மேஜை எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா மீண்டுமாக தேவையில்லாத பொருட்களால் வந்து அப்படியே கவரப்பட்டிருக்கும், மூடப்பட்டிருக்கும், சூழப்பட்டு இருக்கும். அப்போது அதுக்கும் நம்முடைய ஆன்மாவை புதுப்பிக்கக்கூடிய ஒப்புர அருளடையாளத்துக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்குள்ளே நாம் வந்து கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. என்ன ஃபாதர் பண்ணுறது? நம்மளாம் மனுஷங்க தானே, பலவீனம் உள்ளவங்க தானே. நான் வந்து கோவப்படக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஃபாதர், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஃபாதர், பொய் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஃபாதர், காம இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஃபாதர், ஆனால் முடியலை ஃபாதர், அப்படியே போனால் அப்படி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃபாதர். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் புலம்பக்கூடிய ஒரு நிலை. அப்போ வீட்டை சுத்தம் செஞ்சு மீண்டுமாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பழைய வாழ்க்கைக்கு வந்து போகக்கூடிய ஒரு நிலை. இது எப்படி இருக்கிறது அப்படின்னா வந்து மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 வந்து வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 43 முதல் தீய ஆவி திரும்பி வருதல் அந்த பகுதி நம்ம வந்து பல முறை கேட்டு இருக்கிறோம். என்ன? ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும், இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லி திரும்பி வந்த வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டு
யாருமின்றி இருப்பதை காணும். இப்போ பாருங்க, மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். பாருங்க, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஒப்புரவு அடையாளத்தில் பங்கு இருக்கிறோம், நல்ல பாவரிக்கை மேற்கொள்கின்றோம், ஆன்மாவை சுத்தம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், வீடு அழகுபடுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்? சோதிக்கிறோம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நமக்கு வந்து சோதனைகளை தட்டி பார்க்குறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே இசைவு தெரிவிச்சிடுறோம். சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு வந்து ஒப்புரவு அடையாளம் பண்ணிக்கலாம், நாளைக்கு வந்து திருப்பலியில் பங்கெடுத்துக்கலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தள்ளி போடுகின்றோம். தள்ளி போட போட ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது அப்படின்னா, வந்து முந்தையதை விட பிந்தையது ரொம்ப கேவலமாக படுமோசமாக வந்து போய்விடுகிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீடு தன்னலம் துறந்து, சரிங்களா, சிலுவைகளை சுமந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்போ நான் தன்னலம் துறந்துட்டேன்ப்பா, தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்திட்டேன்ப்பா, இப்போ நான் வந்து அப்படியே சும்மாலாம் விட்டுறக்கூடாது. அப்போ சிலுவையை சுமக்கணும். அந்த சிலுவை சுமக்கிறது என்ன? ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசிக்கணும். வேலை பளு இருக்கிறது, போயிட்டு நீங்கள் 10 மணிக்கு வருவீங்க, 10:30க்கு வருவீங்க, சரி ஒரு 5 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் இறை வார்த்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு, கடந்து போயிருச்சு. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கு நான் பேருந்தில் பயணிக்கிறப்ப அல்லது வாகனம் ஓட்டுகின்ற பொழுது என்ன பண்ணுவேன்? ஒன்று ஆடியோ பைபிள் நான் வந்து கேட்பேன், அல்லது வீடியோ பைபிள் நான் பார்ப்பேன். என்னால் இறை வார்த்தை வந்து என்ன செய்வேன்? என்னால் நேரடியாக வாசிக்க முடியலை. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் பயணிக்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தை கேட்பேன் அப்படின்னு நான் முடிவெடுக்கணும். இல்லை எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நண்பர்கள் இருக்கிறாங்க, நண்பர்களோட பேசிக்கிட்டே போகலாம், நாள் முழுதும் வேலை பார்த்துட்டே வந்துட்டோம், ஏன்னா ரொம்ப சோர்வாக இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். அது இயல்பாக கடவுள் அதை புரிஞ்சுக்கிறார். ஆனால் அதை கடந்து சுத்தம் செஞ்சுட்டு, வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு, இந்த இதயத்தை தூய்மைப்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பொல்லாத ஆவிகள் 7 பேர் வந்துடுவாங்க. இன்னும் நம்முடைய தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு வந்து உள்ளாகக்கூடிய ஒரு நிலை. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ நான் என்னுடைய வீட்டை அழகுபடுத்திட்டேன்ப்பா, சுத்தம் செஞ்சுட்டேன்ப்பா, அப்புறம் சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் அப்படியே நான் என்ன செஞ்சுருவேன்? காலியாக வச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும்? நான் வந்து நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நிரப்பணும்? எதிர்மறை சிந்தனைகளுக்கு பதிலாக, எதிர்மறையான காரியங்களுக்கு பதிலாக நான் நேர்மறையான சிந்தனைகளோடு என்னுடைய இதயத்தை நிரப்புவேன். நம்ம வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உன்னால் செய்ய முடியும், உன்னால் அன்பு செய்ய முடியும், உன்னால் மன்னிக்க முடியும், உன்னால் நேர்மறையாக சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எழுந்த உடனே நம்முடைய இதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ரொம்ப அழகாக திருப்படல் 51 வாசிக்கிறோம் அல்லவா? கடவுளே, தூயதொரு இல்லத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதிதரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் அப்படின்னு சொல்லி எப்படி தாவீதரசன் பாடுறானோ, அதே போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதயத்தை தூய்மை செய்து விட்டு அதை நம்ம வந்து அப்படியே விட்டு விடாம, என்னதான் வேலை இருந்தாலும், என்னதான் சோம்பேறித்தனம் வந்தாலும், அந்த சோம்பேறித்தனத்துக்கு மத்தியில், வேலை பழுவின் மத்தியில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதை வந்து நிரப்ப வேண்டும். அதுதான் சிலுவை. சும்மா வந்து பாரமான காரியம் தூக்கிட்டு போகிறது மட்டும் சிலுவை அல்ல. சின்ன சின்ன காரியங்கள், இறைவார்த்தை வாசிக்கிறது, ஜபம் செய்வது, என்னது ஜெபமாலை சொல்றது, இது சின்ன சின்ன காரியங்கள். சின்ன சின்ன காரியங்களை செய்வதுதான், அதை வந்து பின்பற்றுவதுதான், நிறைவேற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட சிலுவையாக இருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணமா, சின்ன வயசுல இப்போ எங்கள் அம்மாலாம் எனக்கு வந்து பண்ணி இருக்கிறாங்க. இப்போ வந்து வயிற்றுல வந்து பூச்சி இருக்கும். சின்ன வயசில் நிறையா ஜீனி, அந்த தின்பண்டங்கள், இனிப்பு சார்ந்த பொருட்களை வந்து சாப்பிடுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க? மாதத்துக்கு ஒரு முறை அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேப்ப எண்ணெய் வந்து ஒரு சங்கில் ஊற்றி, அல்லது ஒரு கிளாஸில் ஊற்றி, டம்ளரில் ஊற்றி என்ன பண்ணுவாங்க? குட்ரா, வெறுவயத்தில் குட்ரா, ஏன்னா குடிக்கல, விளக்கு மாத்தில அடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த வேப்பெண்ணெய் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது, கசக்குது தான், அது வந்து உடம்புக்கு நல்ல, ஆனால் அது உடம்புக்கு நல்லது. அப்போ நம்ம தேவையில்லாத கழிவுகளை வந்து அப்புறப்படுத்தி, பூச்சி தேவையில்லாத காரியங்கள் அந்த வேப்பெண்ணெய் குடிக்கிறப்ப என்ன பண்ணுது அப்படின்னா அப்புறப்படுத்துகின்றது. இல்லைப்பா, அம்மா வந்து வேப்பெண்ணெய் குடிக்காத சாமி, உங்களுக்கு ரொம்ப கசக்கும் அப்படின்னு அம்மா வந்து தட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் உடல் நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து இல்லாமல் வந்து போய்விடும். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி நம்முடைய பெற்றோர்கள் நம்ம நல்லா இருக்கணும் என்பதற்காக பல காரியங்களை நமக்கு கசக்குன்னு தெரிஞ்சு, பாரம்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை வந்து வற்புறுத்தி திணிக்கிறார்களோ, கொடுக்கிறார்களோ, அதே போல ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய சிலுவையை சுமப்பதற்கு வந்து நிறைய காரியங்கள் தடையாக இருக்கும், நிறைய காரியங்கள் பாரமாக இருக்கும். அந்த பாரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா
இயேசுடைய வார்த்தையினால, நேர்மறையான காரியங்களினால நம்முடைய வாழ்வை நாம் சரி செய்ய வேண்டும். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்ற தயாரா? இயேசுவை பின்பற்ற தயார் அப்படின்னா, நான் என் வீட்டை சுத்தம் பண்ணிட்டேன்பா, வெரி குட், ரொம்ப நல்லது. ஆனால் அதை கடந்து நான் எதை கொண்டு நான் நிரப்புகின்றேன்? இந்த காலியான பாத்திரமாக இருக்கக்கூடிய என்னுடைய இதயத்தை சுத்தமாக அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது, தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தூய்மைப்படுத்தப்பட்ட என் இதயத்தை எதை கொண்டு நான் நிரப்புகின்றேன்? நான் ஆண்டவருடைய வார்த்தையினால், ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நான் நிரப்புகின்றேனா? நேர்மறையான காரியங்களால் நிரப்புகின்றேனா? அல்லது உலக காரியங்களை நான் அப்படியே இதயத்துக்குள்ளே கொண்டு வர்றேனா? கடவுள் சாத்தான் சொல்லுவான், நீ எதுக்குப்பா தெரியல ஜெபம் பண்ணுற, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்க, சோம்பேறித்தனத்தை கொடுப்பான். நண்பர்கள் வருவாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிமாப்பிள்ள, ஒரு நாள் குடிக்கிறதா என்ன குறைஞ்சு போகிறது, வா ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இப்படிதான் மனிதர்கள் வழியாக, நம்முடைய சிந்தனைகள் வழியாக சாத்தான் நம்மை சோதிப்பான். சோதிக்கிறவன் நம்மை அணுகுவான். அப்படிப்பட்ட சோதனைக்கு உள்ளாகிடாம தன்னலம் துறந்து இயேசுவினுடைய சிலுவை, அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு, நம்முடைய அன்றாட சிலுவைகள் பாரங்களை சுமந்து கொண்டு நாம் பின்பற்றுவோம். அப்படி பின்பற்றுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக, சீடர்களாக வாழ்வோம். அப்படிப்பட்ட அருள் வரத்தை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உனக்கென்று அன்பு காணிக்கை தருகின்றேன், உள்ளத்தில் உறையும் உனக்கென்று நன்றி காணிக்கை தருகின்றேன். உன்னதர் உனக்கு என்னகம் காணிக்கை தருகின்றேன், இதய அன்பே உனக்கென்று அன்பு காணிக்கை தருகின்றேன், உள்ளத்தில் உறையும் உனக்காய் நின்று நன்றி காணிக்கை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளவும்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் உறவையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நிறைங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியினில் சேர்க்க மனுமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளாலும் மாப்பழி மேல் சுமந்தார். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நிறைங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதியே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.